பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் சமாதானத்துக்குரிய வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைய நாட்களிலும் ஒரு வாக்குத்தத்த வசனங்களை உங்களிடத்தில் சொல்ல பிரியப்படுகிறேன். ஆசை, எல்லாருக்கும் ஒரு விதமான ஆசைகள் இருக்கும். எல்லாரும் தனிப்பட்ட வாழ்க்கை முதற்கொண்டு அவர்களுடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அவர்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப ஆசைகள் வித்தியாசப்படும். நிறைய பேர்களுக்கு பல விதமான ஆசைகள், நிறைவேறாத ஆசைகள் நிறைய இருக்கும். நான் இப்படிப்பட்ட நன்மைகள் பெற்றுக்கொண்டா நல்லா இருக்கும், என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் நான் சுதந்திரித்து கொண்டா நலமா இருக்கும் என்று சொல்லி நிறைய விருப்பங்களோடு, மன விருப்பத்தின் வேண்டுதல் கூட, ஆசையோடு கூட நாம் இருப்போம். அந்த ஆசைகள் எனக்கு வேத வசனத்தின் பிரகாரம் நிறைவேறத்தக்கதாய் ஏதாச்சும் ஒரு சாத்தியக்கூறு இருக்குதானாக்கா அநேக காரியங்கள் உண்டு. வசனத்திலும் இன்றைக்கு அந்த வசனங்களை தான் நான் வாக்குத்தத்தமாய் சொல்ல போகிறோம். சங்கீதம் 37 சங்கீதம் 4வது வசனத்துல, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல் எல்லாம் உனக்கு அருள் செய்வார் என்று வேதம் சொல்லுகிறது. 20 சங்கீதம் 4வது வசனத்துல, மன விருப்பத்தின் படியெல்லாம் தந்தருளுகிற தேவன் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. அதே 5வது வசனங்கள்ல என் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றுவாராக என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. அப்போ என்னுடைய வேண்டுதலை மன விருப்பத்தின்படி எல்லாம், என்னுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை அருள் செய்கிற கர்த்தராய் இருக்கிறார். இன்றைய நாட்களில் உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய தேவைகள், உங்களுடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்ப இந்த காரியம் நடந்தால் நல்லா இருக்கும் என்று சொல்லி நீங்க என்ன மன விருப்பத்தோடு கூட இருக்கிறீர்களோ, என்ன வேண்டுதல் கூட இருக்கிறீங்களோ, இந்த வசனத்தின்படி கர்த்தர் உங்களுக்கு அதை கொடுத்து ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். தேவநாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் தாமே உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிருபையானது உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென்.